நரசிம்ம அவதாரம் என்பது மகாபாரத திருதராஷ்டிரனை அழிக்க வந்த சகுனியை, கல்கி அவதாரம் என்பது வட இந்தியாவில் கலகம் செய்து உள்நுழைந்த ஆப்ரஹாமின் பேரனையும் குறிக்கும். இந்த படம் 2004 நிகழ்ந்த வரலாறு காணாத சுனாமியையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் வரலாறு காணாத வைரஸ் நாடகத்தையும் மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம் 2 என்று பெயரிடப்பட்ட கிருமி ஆய்வகம் சிவதாசர்களான ராவண இந்திரனையும் 666 என்ற அதன் சின்னம் இலங்கையின் முருகனையும் குறிக்கும் அல்லவா? இந்த படத்தின் நாயகனாக வரும் கோவிந்த் தான் ராமாவதாரம். எப்படி சொல்கிறேன்? இவர் ஹனு என்ற ஹனுமானின் துணையோடு அழிவு முயற்சியில் ஈடுபடுவார். அந்த அழிவு முயற்சி என்பது இன்று உருவாகியுள்ள ராவணனாகிய கோவிட்-19 என்ற தொற்று நோயை உருவாக்குவதை குறிக்கிறது. பூவராகன் ஆண்டாள் கற்பழிப்பு முயற்சியின் போது பிரசன்னமாவார். இது திரௌபதி ஆடையை களையும் போது கிருஷ்ணன் காத்ததை குறிக்கும். சிதம்பரத்தில் துர்க்கையாக ஒரு மல்லிகா யானையால் கொல்லப்படுவாள். கருத்த யானை இங்கு கருத்த எருமை மாட்டை குறிக்கும். இங்கு எருமையை பயன்படுத்த முடியாது என்பதால் யானையை பயன்படுத்தி உள்ளனர். அவள் மைசூர் அரசனை குஞ்செறுத்து கொன்றாள் என்பதற்கான ஆதாரமாக ஒரு சிலையின் படத்தை இந்திரன் என்ற நேயர் எனக்கு அனுப்பினார். இதை பாருங்கள். இது ஏதோ ஒரு கீழை தேசத்தில் உள்ள சிலை போல் உள்ளது. காலங்காலமாக நாயுடுக்களின் யூத அடிமை விசுவாசம் நன்றாக புரியும். திராவிடர் கழகம் உருவாவதில் வெள்ளை யூதர்களின் பங்கு இப்போது உங்களுக்கு புரிகிறதா? திராவிடர் கழகம் ஏன் சாதியை ஒழிக்க பாடுபட்டது, பெண்ணுரிமை என்ற போர்வையில் ஏன் ஒழுங்கீனத்தை பரப்பியது என்பது இப்போது புரிகிறதா? தசாவதாரங்கள் 10ஐயும் அவை உண்மையில் யார் யாரை குறிக்கின்றன என்று ஏற்கனவே கட்டுடைத்து விட்டோம். அதை நிறைவு செய்யும் விதமாக இப்போது வராகன், நரசிம்மன் மற்றும் பரசுராம அவதாரங்களின் விடுபட்ட செயல் திட்டங்களை நிறைவேற்ற துடிக்கும் கமலஹாசனின் தசாவதாரம் படத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். உண்மையில் தசாவதாரங்கள் என்ற கோட்பாடே தவறானது. ஏனெனில் நமது கடவுளர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தவர்கள். அவர்கள் மரணிக்கவே இல்லை எனும் போது நிர்வாண நிலையை அடைந்து கடவுளான அவர்கள் எப்படி மீண்டும் பிறக்க இயலும்? அது மட்டுமல்ல, தசாவதாரம் பொய் என்பதை பிராமணனே சொல்கிறான். அப பிளஸ் தரித்தல் அபதரித்தல். அபசகுணம், அபத்தம், அபாயம் போன்ற சொற்களிலிருந்து அப என்றால் தவறாக, மாறாக, தீங்காக என்று அறிகிறோம் அல்லவா? தரித்தல் என்றால் உருக்கொள்ளுதல், காட்சியளித்தல் என்று பொருள். இதிலிருந்து அவதாரம் என்றால் தவறாக, மாற்றாக அல்லது தீங்காக உருக்கொண்டவர்கள் என்றுதான் பொருள். அதாவது அவை இதுகாரும் நான் நினைத்தது போல நம் முன்னோர்களை குறிக்கவில்லை. தசாவதாரங்கள் அனைத்தும் இரகசியமாக யூதர்களின் வரலாற்று நாயகர்களையே குறிக்கின்றன. இதன்படி மச்சாவதாரம் என்பது நீரூழியில் கப்பல் கட்டி தப்பிய நோவாவையும், கூர்ம அவதாரம் என்பது கடற்பயணம் மேற்கொண்டு இங்கு வந்த நாராயணனாகிய தன்வந்தரியையும், வராக அவதாரம் என்பது இலங்கையை அழிக்க வந்த சாணக்கியனையும், நரசிம்ம அவதாரம் என்பது மகாபாரத திருதராஷ்டிரனை அழிக்க வந்த சகுனியையும், வாமன அவதாரம் என்பது கேரள காலடியில் பிறந்து இந்து மதத்தை தோற்றுவித்த ஆதிசங்கரனையும், கிருஷ்ணாவதாரம் என்பது ஜீசஸ் கிறிஸ்துவையும், ராமாவதாரம் என்பது ராவணனை அழிக்க வந்த ராமனையும், பரசுராம அவதாரம் என்பது தென்னிந்தியாவையும் இலங்கையையும் அடிமைப்படுத்த வந்த பரசுராமனையும், பலராம அவதாரம் என்பது மேசன் எனும் உலகின் முதல் இரகசிய அமைப்பை தோற்றுவித்த எகிப்து ஃபேரோவாகிய மோசஸையும், கல்கி அவதாரம் என்பது வட இந்தியாவில் கலகம் செய்து உள்நுழைந்த ஆப்ரஹாமின் பேரனையும் குறிக்கும். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அவதாரம் பண்பொத்த பலரையும் கூட குறிக்கும் என்பதை நிறுவியுள்ளோம். சான்றாக நாராயணன் எனும் கூர்ம அவதாரம் என்பது நோபா, ராமா, சகுனி, தன்வந்தரி ஆகிய கடல் வழி வந்தவர்களை பொதுவாகவும் தன்வந்தரியை சிறப்பாகவும் குறிக்கும். இதே போலவேதான் மற்ற அவதாரங்களுக்கும். கமலஹாசனுக்கு தசாவதாரங்களை பற்றிய இந்த உண்மைகளும் தெரியும், இல்லுமினாட்டி திட்டங்களும் நன்றாக தெரியும். ஆனால் இல்லுமினாட்டி திட்டங்களை அம்பலப்படுத்தி மக்களை காப்பதற்கு பதிலாக அவர்களின் அழிவு திட்டங்களில் தானும் பங்கேற்று பல இனப்படுகொலைகளுக்கு காரணமான இவர் தனது ஒவ்வொரு படத்திலும் தான் மக்களின் நன்மைக்கானவன், மனிதகுலத்தின் நன்மைக்கானவன் என்றெல்லாம் பச்சையாக பொய் சொல்லி தன்னை ஒரு அநாத இரட்சகனாக காட்டிக்கொண்டு
இன்று தமிழகத்தை ஆளவும் துணிந்து இடுகாடு என்று பொருள்படும் மையம் என்ற கட்சியையும் தொடங்கியுள்ளார். இந்த முன்னுரையோடு கமலஹாசனின் தசாவதாரம் படத்தை அலசுவோம். இந்த படம் 2004 நிகழ்ந்த வரலாறு காணாத சுனாமியையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் வரலாறு காணாத வைரஸ் நாடகத்தையும் மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட திரைப்படம். இந்த இரண்டுமே இல்லுமினாட்டிகளால் உண்டாக்கப்பட்ட பேரழிவுகள். இந்த இரண்டு அழிவுகளிலும் கமலஹாசனுக்கு பங்கு உண்டு. அதை குறிக்கவே அவர் தன்னை உலகநாயகன் என்று தான் ஒரு இல்லுமினாட்டி என்று குறிக்கும்படி காட்சி அமைத்திருப்பார். உலகில் நடக்கும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் பின்னால் யூதர்களே உள்ளனர். டிசம்பர் 26, 2004 சுனாமி வந்தது அந்த நிகழ்வுக்கு முன்கூட்டியே கமலஹாசனுக்கு தெரிந்திருந்தது. 26ஆம் தேதி என்பது கிருஷ்ணனையும், டிசம்பர் மாதம் என்பது பரசுராமனையும், 2004 என்பது சகுனியையும் குறித்து மகாபாரத நாயகர்களை குறிக்கும் நாளில் இது நிகழ்ந்தது. இந்த சுனாமி கடலுக்கடியில் அமெரிக்காவால் அணுகுண்டு வைத்து உருவாக்கப்பட்டது. அணுகுண்டு வைக்கப்பட்ட இடம் சுபத்ரா தீவுக்கு அருகில். சுபத்ரா என்பது சமஸ்கிருத மகாபாரதப்படி அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட கிருஷ்ணனின் தங்கையின் பெயர். குண்டு வெடித்த இந்தோனேஷிய நேரம் கிருஷ்ணனை குறித்த காலை 8 மணி. ஆக இது அன்றைய மகாபாரதத்திற்கான இன்றைய பழிவாங்கல் போரின் தொடக்கம்தான் என்பது புரிகிறதா? தமிழ் நாட்காட்டியின்படி சுனாமி தாக்கிய நாள் என்பது மார்கழி 11, அதாவது 9/11. மேலும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் 11 என்று யூதனே சொல்கிறான். இந்த குறியீடுகள் அனைத்தும் சொல்லும் செய்தி என்ன? 2004 சுனாமி இல்லுமினாட்டிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்பதுதான் அது. இந்த சுனாமி விளையாட்டில் கமலஹாசனுக்கும் பங்கிருந்தது என்பதை எப்படி சொல்கிறோம்? 2003 வந்த அன்பே சிவம் படத்தில் கமல் சுனாமியை முன்னறிவித்தார். அதற்கு ஓராண்டு கழித்து 2004 சுனாமி ஏற்பட்டது. சுனாமியை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட தசாவதாரம் படத்தின் முதல் காட்சி பதிவை சம்பிரதாயமாக 2006 செப்டம்பர் 11 நிகழ்த்தினார். அதாவது 9/11. தசாவதாரம் படத்தில் கல்கி அவதாரமாக வரும் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் பாத்திரத்தை கொண்டு சுனாமி அமெரிக்கா வைத்த அணுகுண்டால் தான் வந்தது என்பதை மறைமுகமாகச் சொன்னார். மேலும் கிருஷ்ணன் பாத்திரத்தை குறிக்கும் கிருஷ்ணவேணி மூதாட்டி தனது மடியில் வராக அவதாரத்தையும் அதோடு தொடர்புடைய இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சுனனையும் குறிக்கும் வில்சன் பூவராகன் பாத்திரத்தை தனது மடியில் கிடத்தி அன்று ராத்திரி 8 மணிக்கு பிறந்த இந்த ஆறாவமுதனை, அதாவது கிருஷ்ணனை, இன்று காலை 8 மணிக்கு கடவுள் எடுத்துக்கொண்டானே என்று ஒப்பாரி வைப்பாள். ஆனால் இந்தோனேசிய நேரப்படி காலை 8 மணிக்கு சுபத்ரா தீவினருகில் கடலுக்கடியில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டால் உண்டான சுனாமி இந்திய கரைகளை தாக்கியது இந்திய நேரப்படி காலை 9 மணிக்கு பிறகுதான், 8 மணிக்கு அல்ல. ஆனால் கிருஷ்ணவேணி பாட்டி 8 மணிக்கு என்று துல்லியமாக குண்டு வைத்த இந்தோனேசிய நேரத்தை சொல்லி அழுவாள். அந்த வயதான பாட்டிக்கு சுனாமி தமிழக கரையை தாக்கிய நேரம்தானே தெரிந்திருக்க வேண்டும். அது காலை 9 மணிக்கு பிறகல்லவா? ஆனால் இந்த அம்மையாருக்கு குண்டு வைத்த இந்தோனேசிய நேரம் எப்படி துல்லியமாக தெரியுமாம்? இதைத்தான் எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற பழமொழி குறிக்கிறது. இவற்றிலிருந்தெல்லாம் தான் உலக நாயகனான கமலஹாசனுக்கு 2004 சுனாமி உருவாக்கத்தில் பங்கு உண்டு என்று நிறுவுகிறோம். அதனால்தான் கமலஹாசனை இனப்படுகொலைக்காரன் என்கிறோம். இப்போது நடக்கும் கொரோனா நாடகத்திலும் தனக்கு இருக்கும் தொடர்பைத்தான் நானும் ஒரு கிருமிகண்ட சோழன் என்ற வசனத்தின் மூலம் சொல்கிறான் கமல். பீகிள் 2 என்று பெயரிடப்பட்ட கிருமி ஆய்வகம் சிவதாசர்களான ராவண இந்திரனையும் 666 என்ற அதன் சின்னம் இலங்கையின் முருகனையும் குறிக்குமல்லவா? நான் மேற்சொன்னவற்றோடு இந்த படத்தில் கமலஹாசன் ஊரை ஏமாற்ற பேசும் உயர்ந்த வசனங்களை நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த விடயத்தை பார்த்து முடித்தவுடன் அனைவரும், மீண்டும் சொல்கிறேன் அனைவரும், கமலஹாசனின் தசாவதாரம் படம் பாருங்கள். பார்த்து கமலஹாசன் உலக நாயகன் எனப்படும் இல்லுமினாட்டியாகிய உலகமகா அயோக்கியன் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இவன் நம்மை ஆள இடுகாடு என்ற பொருள்படும் மையம் எனும் கட்சி தொடங்கியுள்ளான் என்பதிலிருந்து இவன் நம்மை ஆட்சி செய்தால் நமக்கு எவ்வளவு ஆபத்து என்று எண்ணி பாருங்கள். இப்போது நடக்கும் கொரோனா வைரஸ் நாடகத்தை முன்கூட்டியே ஜில் ஜங் ஜக் படத்தில் முன் சொன்ன சித்தார்த்தும், தசாவதாரம் படத்தில் தன்னையே கிருமிகண்ட சோழன் என்று சொல்லிக்கொண்ட கமலஹாசனும் ஒரே செய்தியை அழுத்தி சொல்லியிருப்பார்கள். அது கெயாஸ் தியரியின் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்பதுதான்.
இதன்படி ஒரு பட்டாம்பூச்சியின் படபடப்பே உரிய சூழலில் பூகம்பமாக கூட மாறும் என்பதுதான். ஆனால் இந்த தியரி ஒரு முழு அபத்தம். மாடல் ஆய்வு செய்யும் போது அனைத்து காரணிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல், முறையாகவும் அணுகாமல், நான்லீனியர் சிஸ்டம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் என்றெல்லாம் மாய கணக்குகள் போட்டால் எதை வேண்டுமானாலும் நம்மால் நிறுவ முடியும். பேய்களான சித்தார்த்தும் கமலஹாசனும் இதை பேசுகிறார்கள் என்பதிலிருந்தே இந்த தியரி ஊரை ஏமாற்றச் சொன்ன பொய் தியரி என்பது விளங்கும். ஏனென்றால் இல்லுமினாட்டிகளின் செயல்முறை என்பது ஆர்டர் அவுட் ஆஃப் கேயாஸ் என்பதுதான். அதாவது இவர்களே ரகசியமாக கேயாஸ் எனப்படும் கலேபரத்தை உருவாக்குவார்கள். அதில் நாம் கடுமையாக துன்பப்படும் போது நம்மை காப்பவர்களாக நமக்கான தீர்வை கொடுப்பார்கள். தற்காலிக சுகம் தருவது போன்று தோற்றமளிக்கும் அந்த தீர்வு நம்மை அடிமைப்படுத்தி அழிக்கும் தீர்வாகத்தான் இருக்கும். சான்றாக இப்போதுள்ள கொரோனா வைரஸ் கலேபரம் யூதனால் உண்டாக்கப்பட்டதுதான். இதில் துன்பப்படும் நமக்கு வேக்சின் என்ற பெயரில் விஷம் செலுத்தி நம்மை வலி தெரியாமல் வாழும் ஐந்தறிவு விலங்காக்கி விடுவார்கள். அந்த விலங்காக்கப்பட்ட நம்மை மணிகட்டி மேய்ப்பதை குறிக்க நமது வாழ்க்கையை எளிதாக்குகிறேன் என்று பொய் சொல்லி நமது உடலில் RFID சிப் போடுவார்கள். புரிந்ததா? ஆக பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ற பித்தலாட்டம் மூலம் இவர்கள் சொல்லும் மறைமுகச் செய்தி என்னவென்றால், கண்ணுக்கே தெரியாத கிருமியின் பெயரால் கூட ஒட்டுமொத்த உலகையும் வீட்டிற்குள் பூட்டி உலக பொருளாதாரத்தை அழித்து உலகெங்கும் அராஜகத்தை நிகழ்த்த முடியும் என்று பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ற கோடட் மெசேஜ் மூலமாக நமக்கு சொல்கின்றனர். ஆகையால் அமெரிக்கா நிலாவில் இறங்கியது எப்படி பொய்யோ, யூதனான எயின்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு எப்படி ஒரு அபத்தமோ, இப்போது நிகழும் கொரோனா கலேபரம் எப்படி ஒரு பித்தலாட்டமோ, அதே போலத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ற கப்சாவும். ஆக கமலஹாசனும் சித்தார்த்தும் கண்ணுக்கு தெரியாத கிருமியை கொண்டு உங்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப் போகிறோம் தெரியுமா என்பதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ற சங்கேத சொல்லாடல் மூலம் குறிக்கின்றனர். இந்த படத்தின் முதல் அவதாரமாக ராமானுஜனின் சமகாலத்தவனான 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரங்கராஜ நம்பி எனும் பிராமணனை மச்சாவதாரமாக காண்பிக்கிறார் கமல். நோவாதான் யூத இனத்தை தோற்றுவித்தவன் என்பதிலிருந்து அவனே மச்ச அவதாரம் என்பதால் அதுவே முதல் அவதாரம் ஆகும். ஒரு அவதாரமே ஒத்த பண்புகளை கொண்ட பல யூதர்களையும் குறிக்கும் என்பதிலிருந்து கமலஹாசன் இந்த படத்தில் சிலையோடு நீரில் மூழ்கியதாக சொல்லப்படும் ரங்கராஜ நம்பியை மச்ச அவதாரமாக காண்பிக்கிறார். ரங்கராஜ நம்பியின் வரலாற்றையோ திருமால் சிலை கடலில் மூழ்கடிக்கப்பட்டதையோ நான் இதுவரை ஆய்வு செய்ததில்லை. பிறகு இவற்றை நிச்சயம் ஆய்வு செய்வோம். ஆனால் சிதம்பரம் சிவன் கோயிலில் உள்ள விஷ்ணு 7 தலை பாம்பின் மீது படுத்திருப்பார். இது அபத்தம். திருமால் பஞ்சாங்கத்தை குறித்த 5 தலை பாம்பின் மீதுதான் படுத்திருக்க வேண்டும். விஷ்ணுவின் அடையாளமே அதுதான். அதற்கு மாறாக 7 தலை பாம்பில் அவர் படுத்திருக்கும் அபத்தம் பழைய கோயிலான சிதம்பரம் கோயிலில் எப்படி நிகழ்ந்தது என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அதற்கு விடை கமலின் மூலம் கிடைக்கிறது. அதாவது கமல் சொல்லும் இந்த கதை உண்மையானால் பழைய சிலை கடலில் போடப்பட்ட பிறகு மீண்டும் விஷ்ணுவிற்கு சிதம்பரத்தில் சிலை எடுத்த பிராமணர்கள் வரலாற்றை திரிக்க விஷ்ணு 7 தலை பாம்பு படுக்கையில் படுத்திருக்கும்படி சிலை வடித்திருக்க வேண்டும். சிதம்பரம் நடராசர் கோயிலிலிருந்து விஷ்ணு சிலையை 2ஆம் குலோத்துங்க சோழனின் ஆட்கள் பெயர்க்கும் போது நிகழும் கைகலப்பின் போது ரங்கராஜ நம்பியாக வரும் கமலஹாசன் குலோத்துங்க சோழனை பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொள்ளும் என்று சொல் என்று அரசனின் காவலர்களிடம் சொல்லுவார். அது என்ன பிரம்மஹத்தி தோஷம்? உலக மொழிகளிலுள்ள பெரும்பான்மை சொற்கள் தமிழ் சொற்களின் திரிபுகள்தான். அதனால் சமஸ்கிருத சொல்லான பிரம்மஹத்தி என்பதற்கு தமிழில் மூலம் இருக்க வேண்டும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது பிராமணனை கொல்வதால் உண்டாகும் தோஷம் என்று பிராமணர்கள் பொருள் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த சொல்லின் பொருள் அதுவா? பிரம்ம என்பது கடவுளான பிராமணனை குறிக்கும். அதுவரை சரிதான். ஆனால் ஹத்தி என்றால் என்ன? கத்தி என்பது கொலை செய்யும் ஆயுதம்தான் என்றாலும் கத்தி என்றால் கொலை என்று பொருள்படாதல்லவா? எனவே கத்தி என்பது ஹத்தி ஆகியிருக்க வாய்ப்பில்லை. கொலையை நேரடியாக குறிக்க வதம் என்ற சொல்லை பயன்படுத்தி பிராமணனை கொன்று உண்டாகும் தோஷத்தை பிரம்மவத், அதாவது பிரம்மவத தோஷம் என்று பெயரிட்டிருக்கலாமே. அப்படி இல்லாமல் பிரம்மஹத்தி என்ற சொல்லை பயன்படுத்தியதில் ஏதோ மர்மம் உள்ளது. அது என்ன? ஹாத்தி ஹத்தி என்றால் யானை என்று சமஸ்கிருதத்தில் பொருள்படுகிறது.
இந்த சொல்லின் மூலம் கையை குறிக்கும் ஹஸ்தின் என்ற சமஸ்கிருத சொல் என்றும் அதன் வழியே தும்பிக்கையை கொண்ட யானை ஹஸ்தின் எனப்பட்டு ஹஸ்தி என்றானது என்று பொருள் சொல்கின்றன அகராதிகள். இப்போது தும்பிக்கைக்கு ஹஸ்தின் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம். ஆஸ்தி என்ற சொல்லை அலசுவோம். இது வாழ்தலை, வாழ்நாளை, நீண்ட ஆயுளை குறித்த சொல். மூச்சை அடக்கி வாழும் சித்தர்கள்தானே நீண்ட நாள் வாழ்பவர்கள். அதனால் சித்தர்களே ஆஸ்திகர் எனப்பட்டு அதிலிருந்தே ஆஸ்திகம், ஆஸ்தி போன்ற சொற்கள் வந்தன. சித்தர்களுக்கு எப்படி ஆஸ்திகர் என்ற பெயர் வந்தது? சித்தர்கள் ஆசீவகர்கள் என்பதால் ஆசீவகர் என்ற சொல்லே பிராமணனின் வாயால் ஆஸ்திகர் என்று மருவியிருக்கலாம். மாற்று வாய்ப்பாக ஆசுதேவர் என்ற சொல்லும் ஆஸ்திகர் என்று மருவியிருக்கலாம். ஆக ஆஸ்தி என்பது மூச்சோடு தொடர்புடைய சொல் என்பதாலும், யானை மூச்சு விடும் மூக்கு அதன் தும்பிக்கைதான் என்பதாலும் யானைக்கு அதன் தும்பிக்கையை கொண்டு ஆஸ்தி, ஹாஸ்தி, ஹாத்தி, ஹத்தி என்ற பெயர் வந்தது. அப்படியானால் பிரம்மஹத்தியிலுள்ள ஹத்தி என்பது யானையை குறித்திருக்க வாய்ப்புள்ளதா? பார்ப்போம் வாருங்கள். மைசூர் அரசனை குஞ்சறுத்து கொன்றதால் அந்த வரலாற்றை தக்க வைக்க துர்க்கைக்கு குஞ்சரம்மா என்ற பெயரில் உடுப்பி குன்றொன்றில் பரசுராமனால் கோயில் எடுக்கப்பட்டது. ஆனால் குஞ்சரம்மா என்ற பெயரின் உண்மை பொருளை மறைக்க அந்த கோயில் இருந்த மலைக்கு குஞ்சருகிரி என்று திட்டமிட்டு பெயர் சூட்டப்பட்டது. அதாவது குஞ்சருகிரி மலையின் அம்மா குஞ்சரம்மாவாம். யானைக்கு குஞ்சரம் என்று பெயருள்ளதாலும் அந்த மலை யானையின் தோற்றத்தில் உள்ளதாலும் குஞ்சருகிரி என்ற பெயரை பெற்றதாம். உண்மையில் அந்த மலை யானையை போன்று இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. ஆகவே இவர்கள் வலிந்து சூட்டிய பெயர்தான் குஞ்சருகிரி. மேலும் யானைக்கு குஞ்சரம் என்ற பெயரும் பரசுராமன் கொடுத்த பெயர்தானே ஒழிய அதற்கு முன்பு யானை குஞ்சரம் என்று அழைக்கப்படவில்லை. அதாவது ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய்கள். ஆணுறுப்பாகிய குஞ்சு போலவே யானையின் தும்பிக்கை தொங்குவதால் யானைக்கு குஞ்சரம் என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று நீங்கள் வாதாடினாலும் குஞ்சரத்தில் உள்ள அறம் எங்கிருந்து வந்தது? எனவே குஞ்சரம் என்றால் யானை என்பது பரசுராமன் சொன்ன பொய்தான். ஆக பரசுராமனின் பித்தலாட்டத்தின்படி ஹத்தி எனப்படும் யானைக்கு குஞ்சரம் என்றும் பெயர். இதன்படி பிரம்மஹத்தி என்றால் பிரம்ம குஞ்சரம் என்று பொருள். அதாவது பிரம்மனாகிய பரசுராமன் தனது பகைவனை குஞ்சை அறுத்து கொன்றது போல எங்களிடம் வாலாட்டுபவர்கள் குஞ்சறுபட்டு சாவார்கள் என்பதுதான் பிரம்மஹத்தி தோஷம் என்பதன் பொருள். இந்த ரகசிய பொருளை குறிக்கத்தான் பிரம்மவதம் என்று அழைப்பதற்கு பதிலாக பிரம்மஹத்தி என்று அழைத்தனர். பிரம்மஹத்தி என்பது குஞ்சருக்கும் பிராமணன் என்று பிராமணன் அறுப்பதை குறிப்பதால் ஒருவேளை பிரம்மஹத்தி என்ற சொல்லின் மூலம் ஹத்தி என்பது கத்தி என்று மருவி அது அறுக்கும் கருவியை குறித்திருக்கலாமோ? தசாவதாரம் படத்திற்கான கமலஹாசனின் கருத்து மச்ச அவதாரம் என்பது சிதம்பர ரங்கராஜ நம்பி என்பதுதான். அதை சிலையோடு மூழ்கும் ரங்கராஜ நம்பிக்கருகில் சுறாமீனை அனுப்பி உணர்த்தியிருப்பார் கமலஹாசன். மீதமுள்ள அவதாரங்களை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம். சுனாமி வரப்போகிறது என்று முன்கூட்டியே தெரிந்தும் லட்சக்கணக்கான உயிர்களை காக்கத் தவறியதால் இனப்படுகொலைக்கான குற்றம் சுமக்கும் கமலஹாசனை தமிழகத்தின் முதலமைச்சராகாமல் தடுக்கும் வகையில் தமிழகமெங்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம் என்று தமிழ் சித்தர்களை கொன்ற மனித அரசனான நரகாசூரனின் அழிவை கொண்டாடும் இந்த தீபாவளி திருநாளில் உறுதிமொழி மேற்கொள்வோம். கமலஹாசன் என்ற கொலைகார வந்தேரிக்கு தமிழகத்தை ஆளும் தார்மீக உரிமை இல்லை என்பதை அனைவருக்கும் உணர்த்துவோம். நமது எதிரியின் வீழ்ச்சியை கொண்டாடும் இந்த நாளில் இனி எந்த ஒரு வேற்றினனும் தமிழகத்தை ஆளக்கூடாது என்று சூளுரைப்போம். இந்த விழியத் தொடரின் பகுதி 1 வில்சன் பூவராகன் பற்றி சிறிது சொல்லியிருந்தேன். இந்த பாத்திரமும் கிருஷ்ணவேணி பாத்திரமும் இணைந்த இரு பாத்திரங்களும் பல செய்திகளை சொல்லும் கலவை பாத்திரங்கள். வராக அவதாரம், பரசுராமன், அர்ச்சுனன், பள்ளர்கள், கிருஷ்ணன், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகிய அனைவரையும் குறித்த கலவை பாத்திரங்கள்தான் வில்சன் பூவராகன் மற்றும் கிருஷ்ணவேணி பாத்திரங்கள். வில்சன் பூவராகன் ஆண்டாள் கற்பழிப்பு முயற்சியின் போது பிரசன்னமாவார். இது திரௌபதி ஆடையை களையும் போது கிருஷ்ணன் காத்ததை குறிக்கும். இவர் கருப்பாக இருப்பது கிருஷ்ணனை குறிக்க மட்டுமல்லாமல் வராக அவதாரமாக பன்றியின் கருத்த உடலை குறிக்கவும் தான். அது மட்டுமில்லாமல்
இவரை கருத்த மல்லராகிய பல்லராகவும் சித்தரித்து கமல் பல்லர் சமூகத்தின் அனுசரணையையும் பெற்றார். ஆனால் மண்ணை தோண்டும் பன்றியாகிய வராகம் இந்த படத்தில் மண்ணை தோண்டுவதை தடுக்க வருவதாக காண்பிப்பார்கள். இது ஒரு விந்தையான பாத்திர படைப்புதான். எனினும் பல்லர்கள் விவசாயிகள் என்பதால் அவர்களை குறித்த வராக அவதாரம் விவசாயத்திற்காக மண்ணை தோண்டுவதை குறிக்கலாம் அல்லவா? எப்படியாயினும் மண்ணை தோண்டுவதோடு தொடர்புடையது வராக அவதாரம் அல்லவா? அப்படித்தான் பூவராகன் என்ற பெயர். அது என்ன வில்சன்? வராகம் என்பது இலங்கையோடு தொடர்புடைய அவதாரம் அல்லவா? ஆனால் படமோ தமிழகத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். ஆகையால் பூவராகன் ஆகிய வராக அவதாரத்தை இலங்கையோடு தொடர்புபடுத்தத்தான் வில்சன் என்ற பெயர் மூலமாக இலங்கையிலிருந்து வந்த அர்ச்சுனனோடு தொடர்புபடுத்தப்படுகிறது. அர்ச்சுனன் ஒரு மல்லரும் அல்லவா? வில்லுக்கு ஒரு விஜயன் என்று சமஸ்கிருத மகாபாரதத்தில் அர்ச்சுனனைத்தானே குறிக்கிறான் யூதன். அதன்படி வில்சன் என்ற சொல் இலங்கையைச் சேர்ந்த அர்ச்சுனனின் வம்சாவழிகளான பல்லர்களை குறிக்கும். அதே சமயம் விஜயன் என்பது பரசுராமன் என்பதால் அது உண்மையில் பரசுராமனின் வம்சாவழியையும் மறைமுகமாக குறிக்கும். வராக அவதாரம் என்பது பரசுராமனையும் குறிக்குமாதலாலும் பரசுராமனிடம் கோடாரி மட்டுமல்ல வில்லும் உள்ளதாலும் வில்சன் என்பது பரசுராமனையும் குறிக்கும். வில்சன் பூவராகனை தனது மடியில் கிடத்தி மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் இவன் என்பாள் கிருஷ்ணவேணி பாட்டி. மீன லக்னம் என்பது இந்திர பாண்டியரை குறித்து அதன் மூலம் தேவேந்திர குல வேளாளரான அர்ச்சுனனை குறிக்கிறது. சுனாமியை அடுத்து கிருஷ்ணவேணி பாட்டி தனது மகனாக கருதும் வில்சன் பூவராகனை மடியில் கிடத்தி ஒப்பாரி வைப்பாள். ஆனால் அவள் அவனை ஆறாமவுதன் என்பாள். இது அமுதம் எனும் டிஎம்டி சுரக்கும் கடவுளாகிய கிருஷ்ணனைத்தான் குறிக்கும். அப்படியானால் வில்சன் என்ற பெயர் அர்ச்சுனனை மட்டுமல்லாமல் கிருஷ்ணனையும் குறிக்க வேண்டும். எப்படி? கிருஷ்ணனை கண்ணன் என்று அழைப்பது யாவரும் அறிந்தது. ஆனால் அது அர்ச்சுனன் மூலமாக கிருஷ்ணனுக்கு கிடைத்த பெயர் என்பது பலருக்கு தெரியாது. அர்ச்சுனனுக்கு கண்ணன் என்ற பெயரும் உண்டு. கண் என்றால் துளை என்று பொருள். எனவே அம்புகளால் எதிரியின் உடலை துளைக்கும் அர்ச்சுனனை கண்ணன் என்றும் அழைக்கலாமல்லவா? இதை குறிக்கும்படித்தான் கௌரவம் படத்திலும் கண்ணன் பாத்திரமாக வரும் சின்ன சிவாஜியும் மகாபாரத அர்ச்சுனன் பாத்திரத்தை தான் ஏற்றிருப்பார். அந்த படத்தில் கிருஷ்ணனை குறிக்கும் பாத்திரம் என்பது கோபாலகிருஷ்ணன் எனும் குமாஸ்தா பாத்திரமேற்ற நாகேஷ் தான். இவர் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் என்ற திருதராஷ்டிரனை குறித்த பாத்திரமாக வரும் பெரிய சிவாஜியின் குமாஸ்தாவாக வருவார். ஆகையால் கண்ணன் என்ற சொல் அம்பாள் துளைக்கும் அர்ச்சுனனை குறித்து உண்டான சொல்லானாலும் இடத்திற்கு தகுந்தாற்போல அவரது ஆருயிர் நண்பரான கிருஷ்ணனையும் குறிக்கும். அதனால்தான் வில்சன் என்ற பெயர் இங்கு ஆறாவமுதன் என்ற பெயரில் கிருஷ்ணனை குறித்து சுனாமி உண்டான 8 மணியோடு தொடர்புபடுத்தப்படுவார். ஆனால் வில்சன் என்ற பெயர் கிறிஸ்துவ பெயர்தானே, அது ஏன் இங்கு வந்தது? உண்மையில் கிருஷ்ணாவதாரம் என்பது பிராமணனை பொறுத்த வரையில் ஜீசஸ் கிறிஸ்துவைத்தான் குறிக்கும் என்று முன்பே வேறு விழியம் மூலம் நிறுவினேன் அல்லவா? அதை குறிக்கத்தான் அர்ச்சுனன் என்ற வில்சன் கிருஷ்ணனையும் குறித்து அதன் மூலம் ஜீசஸையும் குறிக்கத்தான் வில்சன் என்ற கிறிஸ்துவ பெயர் கொடுக்கப்பட்டது. ஜீசஸும் கைகளிலும் கால்களிலும் துளைக்கப்பட்டவர்தானே. சகுனி மாமா, அபாரம்! என்னே நேர்த்தியான பாத்திரப்படைப்பு! அடே எப்பா மாமா, நீங்கள் உலக நாயகன்தான். சத்தியமாக 33 டிகிரி மேசன்தான். அனைத்தும் அறிந்த மேசன்தான் நீங்கள். இதுவரை தசாவதாரம் படத்தின் மச்சாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராக அவதாரம் ஆகியவற்றை பார்த்தோம். இந்த படத்தின் நாயகனாக வரும் கோவிந்த் தான் ராமாவதாரம். எப்படி சொல்கிறேன்? இவர் ஹனு என்ற ஹனுமானின் துணையோடு அழிவு முயற்சியில் ஈடுபடுவார். அந்த அழிவு முயற்சி என்பது இன்று உருவாகியுள்ள ராவணனாகிய கோவிட்-19 என்ற தொற்று நோயை உருவாக்குவதை குறிக்கிறது. கோவிந்த் என்ற இவரது பெயரிலிருந்து கோவிட் வருமல்லவா? கோவிந்த், கோவிட். அது மட்டுமல்ல, அது என்ன 19? இது 2019 உண்டான வைரஸ் என்பதால் 19 என்று எண்ணிவிடாதீர்கள். உண்மையில் அது ராவணனை குறிக்கும் சிம்பாலிசம். 1 + 9 = 10, அதாவது ராவணன். இங்கு கோவிந்த் என்பது கமலஹாசனை குறிப்பதாக இந்த படத்தில் வந்தாலும் இது கோவிந்தனையே குறித்து இறுதியாக அந்த ராமாவதாரத்தை தான் குறிக்கிறது. ராவணனுக்கு எதிரி ராமன் தானே. எப்படி? இங்கு ஒரு ஆழமான ரகசியத்தை சொல்கிறார் சகுனி மாமா. கோவிந்தன் என்பது திருப்பதி பெருமாளை குறிக்கும். திருப்பதி பெருமாள் என்பது உண்மையில் முருகன் தானே.
அது ராமானுஜதாசனாகிய கமலுக்கு தெரியுமல்லவா? கோவேந்தன் தான் கோவிந்தன் என்று மருவியது. வேந்தன் என்பதற்கு வேலை தன்னகத்தே கொண்ட முருகன் என்று பொருள். வேல் பிளஸ் தன், வேல்தன், வேந்தன், வேந்தன். முருகன் நீரூழிக்கு முன்பு குமரிக்கண்டத்தில் ஆயர்குல தலைவனாக இருந்தவர் என்பதால் அவருக்கு கோ என்ற அடைமொழி. இப்படியாகத்தான் முருகனுக்கு கோ பிளஸ் வேந்தன், கோவேந்தன், கோவிந்தன் என்ற பெயர் வந்தது. கமலஹாசனின் ஆதி முன்னோர்கள் முருகனை கொண்டுதானே ராமனுக்கு பெயரிட்டனர். நல்லவற்றையெல்லாம் தமதாக்கிக் கொள்பவன் அல்லவா யூதன்? எப்படி? அகிம்சையை குறிக்கும் அறம் எனும் கொல்லாமையை கொண்டு வந்தவர் முருகன்தானே. அதனால்தான் முருகன் அரவாணன் என்றழைக்கப்பட்டு அது சரவாணனாகி இறுதியாக சரவணன் ஆனது. ஆக ராமாவதாரம் முருகனை குறித்த அரமான், ரமான், ராமன் என்று பெயர் பெற்றது. முருகனின் வாகனங்களில் ஆடும் ஒன்று என்பதால்தான் அறம், ராம் என்று செம்மறியாட்டு கிடாவுக்கு யூதர்கள் பெயர் கொடுத்தனர். ஆக ராமனுக்கும் செம்மறியாட்டு கிடாவிற்கும் முருகனை கொண்டே பெயர் சூட்டப்பட்டதால் செம்மறியாட்டு கிடா என்பது தமிழகம் வந்து பலியான ராமனை மறைமுகமாக குறிக்கிறது. செம்மறியாடாக வந்து பலியானவன் என்பதை மறைமுகமாக குறிக்கத்தான் மான் போல வந்தவனே என்று ராமனை பாடுகின்றனர். மான் போல என்பது இங்கு மானை குறிக்காது, செம்மறியாட்டைத்தான் குறிக்கும் என்பது வெளிச்சம். ராமன் எப்படி செம்மறியாட்டு கிடாவோடு தொடர்பு படுத்தப்படுகிறாரோ அதே போல எகிப்தின் மோசஸ் வல்லாட்டு கிடாவோடு தொடர்பு படுத்தப்படுகிறார். அவர்தானே பலராம அவதாரம். பலராம், வலராம், வல்லாடு, மேசம் என்பது மேசத்தின் பெயரால் மேசன் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்கிய மோசஸை குறிக்கும் அல்லவா? இப்போது எல்லாம் புரிந்துவிட்டதா? ஆக கோவிந்தன் என்பது முருகனை குறிக்கும் அல்லவா? படைத்தல், காத்தல், அழித்தலை குறிக்கும் மும்மூர்த்தியை குறித்த 666 என்பதும் முருகன்தானே. அதுதானே கோவிந்த் என்ற ராமாவதாரத்தின் வைரஸ் ஆய்வுக்கூடத்தின் சின்னம். முருகனின் ஆசீவகத்தை பிடிக்காத யூதர்கள் 666 என்பதை ஆன்டி கிரைஸ்ட் என்றுதானே குறிக்கின்றனர். இப்போது சொல்லுங்கள், கோவிட்-19 என்றால் என்ன? ராமர்களால், அதாவது யூதர்களால் ராவணனை குறிக்கும்படி உருவாக்கப்பட்ட வைரஸ் என்பதுதான் கோவிட்-19 என்பதின் பொருள். உலகளாவிய யூத கும்பல் எப்படியெல்லாம் சிந்தித்து செயல்படுகின்றனர் பார்த்தீர்களா? இப்போது கோவிட்-19இல் கமலஹாசனின் பங்கு உங்களுக்கு புரிகிறதா? கமலஹாசன் 33 டிகிரி மேசன். இவர் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் என்பதை குறிக்கவே படத்தின் தொடக்க பகுதியிலேயே இவரை நெற்றியில் தலைகீழான சிலுவை வடிவில் பேண்டேஜ் போடப்பட்டிருக்கும். இல்லுமினாட்டிகள் சிலுவையை தலைகீழாக பயன்படுத்தி தங்களை ஆன்டி கிரைஸ்ட் என்று அடையாளப்படுத்துவார்கள். சிலுவை என்பதே முருகனின் சுமேரிய வடிவமான தமுஸ் வைத்திருக்கும் கருவளத்தை குறிக்கும் முளைப்பாரியின் வடிவத்தில் யூதர்களால் உருவாக்கப்பட்ட கொல்லும் ஆயுதம். கிள்ளிய முளைப்பாரி கிழுவை எனப்பட்டு அதுவே சிலுவை என்றானது. இதிலிருந்து சிலுவை என்பது முருகனின் முளைப்பாரியிலிருந்து வடிவம் பெற்றது என்பது நிறுவப்படுகிறதல்லவா? முளைப்பாரி என்பது உயிர்த்தலை குறிப்பதால் எகிப்தில் ஆங்க் என்று, அதாவது அது வளைவாக உள்ளதால் அங்கு ஆங்க் என்று உயிர்த்தலையும் கருவளத்தையும் குறிக்கும் குறியீடாக பயன்படுத்தினர். ஆக உயிர்த்தலை குறித்த, மீண்டும் சொல்கிறேன், உயிர்த்தலை குறித்த ஆங்க் எனப்படும் சிலுவையை யூதர்கள் முருகனின் மீதிருந்த வெறுப்பின் காரணமாக சாதலை குறிக்கும்படி, மீண்டும் சொல்கிறேன், சாதலை குறிக்கும்படி தமது எதிரிகளை கொல்லும் ஆயுதமாக பயன்படுத்தினர். இவ்வாறாகத்தான் யூத ரபாய்களின் எதிரியான ஜீசஸ் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இவ்வாறாக கொல்லும் ஆயுதமாக உருவான சிலுவை அதில் கொலையுண்டதாக கருதப்படும் புனிதரான ஜீசஸ் கிறிஸ்துவால் மீண்டும் புனிதம் பெற்றது. ஆனால் அதை விரும்பாத யூதர்கள் அது புனிதமானது இல்லை என்பதை குறிக்கும் விதமாக ஜீசஸ் காலத்திற்கு பிறகு அதை தலைகீழாக பயன்படுத்தினர். அந்த வகையில் சிலுவையை தலைகீழாக குறிக்கும் கமலஹாசன் ஆன்டி கிரைஸ்ட் என்றும் இல்லுமினாட்டி என்றும் புரிகிறதா? இந்த வகையில் முருகனையும் பாண்டியரையும் குறித்த மருதநாயகம் என்ற கமலஹாசனின் படத் தொடக்க விழாவிற்கு இல்லுமினாட்டி ராணியான எலிசபெத் வந்தாரல்லவா? இல்லுமினாட்டியின் செயல் திட்டங்கள் எல்லாமே தமிழரை மையப்படுத்தி உள்ளதல்லவா? இவற்றிலிருந்தெல்லாம் இப்போது நடக்கும் அழிவு திட்டங்களிலெல்லாம் கமலஹாசனின் பங்கு எவ்வளவு ஆழமானது என்பது புரிகிறதா? இவன் நம்மை ஆள நாம் அனுமதிக்கலாமா? அது தற்கொலையல்லவா? ஹனுமானோடு ராமனாகிய கோவிந்த் செய்த முயற்சி விபரீதமாகி அந்த ராவணனாகிய வைரஸிலிருந்து
நம்மை காக்க என்ற போர்வையில் ராமன் கசாரிலிருந்து அன்று கடல் வழி வந்தது போல இன்று கோவிந்தனாகிய ராமாவதாரம் அமெரிக்காவிலிருந்து வான்கடல் வழியாக நம் ஊர் வருகிறார். இவரது மனைவி ஆண்டாள் என்பது கோவிந்தனோடுள்ள மூதேவி என்றழைக்கப்படும் பூதேவியான பூமாதேவியான சீதாதேவியை குறிக்கும். ராமனின் காதலி சீதைதானே, அதாவது ஒருதலை காதல். இவர் வைரஸிலிருந்து நம்மை காக்க வருவதாக காண்பிக்கப்படுவதால் ராமாயண காலத்தில் ராமன் இங்கு வரும்போது வைரஸ் கொண்டு வரவில்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறார் கமல். ஆனால் தீவிரவாதிகளுக்காக வைரஸ் வயலை கைப்பற்ற வந்து இறுதியில் வைரஸை பரப்பும் பாத்திரம்தான் ஃப்ளெட்சர் எனும் பரசுராம அவதாரம். இந்த பெயர் எப்படி கொடுக்கப்பட்டது? பரசுராமன் வில்லோடும் கோடாரியோடும் உள்ள பாத்திரம் அல்லவா? கோடாரியை எக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அடையுங்கள். வில் பிளஸ் எக்ஸர், வில்லெக்சர், ஃபிலெக்சர், ஃப்ளெட்சர். ஆக ஃப்ளெட்சர் என்ற பெயர் பரசுராமனை குறிக்கும்படி உருவாக்கப்பட்ட பெயர். இவன் இந்த படத்தில் வில்லையும் அம்பையும் கூட பயன்படுத்துவான். அதாவது சிவன் காளி இணையரை குறித்த சுரேஷ் யகாவா வீட்டிற்குள் ஹெலிகாப்டர் மூலமாக நுழையும் காட்சியில் வில்லம்பை பயன்படுத்துவான். அவர்களை கொலையும் செய்வான். இந்த பாத்திரம் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் கொலை செய்வது தனது பொழுதுபோக்கு எனும்படி இயங்கும். வேடிக்கை என்னவென்றால், இந்த பாத்திரம் அறிமுகமானவுடன் சேதுராம், சாய்ராம் ஆகிய ராமர்களையே கொலை செய்யும். பரசுராமனாகிய ஃப்ளெட்சர் சேதுராமனை மல்லிகா என்ற விபச்சாரியை கொண்டு கொல்வான். எனவே சேதுராமன் என்பது ராமன் வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் மகிஷாசூரனையே குறிக்கிறது. மல்லிகை என்பது காதலோடு தொடர்புடைய மலர் என்பதால் மல்லிகா என்பது துர்க்கையை குறிக்கும் பாத்திரம். இந்த படத்தில் மல்லிகா விபச்சாரியாகவே வருவாள். இதன் மூலம் துர்க்கை ஒரு விபச்சாரி என்று கமலே குறிக்கிறார். உண்மையில் வங்காளத்தில் துர்க்கைக்கு சிலை எடுப்பவர்கள் இன்றும் விபச்சாரியின் வீட்டில் ஒரு பிடி மண்ணை எடுத்துத்தான் துர்க்கை சிலை வடிக்கின்றனர். அதை நிறுவும் விதமாக கமலும் கூட துர்க்கையை விபச்சாரி என்கிறார். மகிஷாசூரனை கொல்ல பரசுராமன் துர்க்கையை அனுப்பினான் அல்லவா? துர்க்கைக்கும் பரசுராமனுக்கும் உள்ள தொடர்பென்ன? துர்க்கை வரலாற்றை 5 ஆண்டுகளுக்கு முன்பே நான் மீட்டெடுத்திருந்தாலும் இதுவரை பரசுராமனுக்கும் துர்க்கைக்கும் உள்ள உறவு முறையை என்னால் அறிய முடியவில்லை. கமலின் தசாவதாரம் படத்தின் மூலம்தான் துர்க்கை பரசுராமனின் மனைவி என்று அறிந்தேன். இதை குறிக்கும்படி சேதுராமனை கொன்றவுடன் மல்லிகா பரசுராமனாகிய ஃப்ளெட்சரை மணக்கிறாள். ஆக இந்த சினிமாவின் மூலமாகத்தான் துர்க்கை என்பவள் பரசுராமனின் மனைவி என்ற வரலாற்று உண்மையை தெரிந்து கொண்டேன். மல்லிகாவோடே ஃப்ளெட்சர் இந்தியா வருவான். இங்கும் பலரை கொல்வான். சிதம்பர பிராமணரையும் ஒரு தாக்கியிருப்பார் கமல். சி டேம் பிராம் என்று ஃப்ளெட்சர் சொல்வதைப் போல காட்சி அமைத்து இதை செய்தார். சிதம்பரத்தில் துர்க்கையாக ஒரு மல்லிகா யானையால் கொல்லப்படுவாள். கருத்த யானை இங்கு கருத்த எருமை மாட்டை குறிக்கும். இங்கு எருமையை பயன்படுத்த முடியாது என்பதால் யானையை பயன்படுத்தி உள்ளனர். மைசூர் அரசனை குஞ்சறுத்து கொன்ற பிறகு இவள் அரண்மனை காவலர்களால் கொல்லப்படுகிறாள் அல்லவா? இவள் குஞ்சரமா என்பதை குறிக்கத்தான் இவளை குஞ்சரம் எனும் யானையால் கொல்ல வைக்கிறார் கமல். இவளது சாவில் பரசுராமனுக்கும் பங்கு உண்டு என்பதை குறிக்க ஃப்ளெட்சர் இவளை பொட்டில் சுடுவான். அதாவது துர்க்கை கொல்லப்படுவாள் என்பதை நன்கறிந்தே அவளை மைசூர் அரசனின் அரண்மனைக்கு அனுப்பி வைப்பான் பரசுராமன். இறுதியில் வைரஸ் வயலை கைப்பற்றி வைரஸை பரப்புவான். இது எதை குறிக்கிறது? கலவரக்காரனாகிய பரசுராமன் தமிழகத்தில் தொற்று வியாதியை பரப்பி அதில் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த வேளையில் மதுரை மீது படையெடுத்து பாண்டியரை வீழ்த்துவான். தொற்று நோயை பரப்பி கலவரத்தை ஏற்படுத்தி இவன் நம்மை வென்றதால் இவன் கலவரன் என்றழைக்கப்பட்டு களப்பிரன் ஆனான். பரசுராமன் தஜ்ஜாலாகிய மோசஸுக்கு பிறகான காலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் தொற்று நோய் உருவாக்குவதில் கைதேர்ந்தவனாக இருந்தான். இதைத்தான் தசாவதாரம் மூலம் கமலஹாசன் மறைமுகமாக சொல்கிறார். சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தும் பல வழிகளில் ஒரு வழிதான் தொற்று நோய் பரப்புவது. இப்போது நிகழும் 3ஆம் உலகப் போரும் அதன் அங்கமாக இந்தியாவில் நிகழும் 2ஆம் மகாபாரத போரும் களப்பிரர் பாணியில்தான் நிகழ்கிறது என்பதிலிருந்து பரசுராமன் களப்பிரர் படையெடுப்பின் போது தொற்று நோயை பரப்பித்தான் கலவரத்தை உண்டாக்கினான் என்பது புரிகிறது. ஃப்ளெட்சர் இறுதியில் வைரஸை பரப்பி கடலில் உயிர் விடுவான். ஆனால் பரசுராமன் ஒரு சிரஞ்சீவி. எனவே கடலில் சாகும் ஃப்ளெட்சர் ராமனை குறிப்பதாகவே கொள்ள வேண்டும். இவன் வைரஸை பரப்பினான் என்பதோடு ஃப்ளெட்சர் பாத்திரம் முடிகிறது.
இந்த படத்தின் மூலம் கமலஹாசனுக்கும் கோவிட்-19க்கும் தொடர்பு உண்டு என்பதை உணர்கிறோம். கமலஹாசன் தான் 2ஆம் மகாபாரத போரின் பரசுராம சகுனி என்பதிலிருந்தும், இப்போது கொரோனா வைரஸ் பரப்பி களப்பிரர் படையெடுப்பாகிய 3ஆம் உலகப் போர் நடக்கிறது என்பதிலிருந்தும், அன்று களப்பிரர் படையெடுப்பின் அங்கமாக பரசுராமன் தமிழகத்தில் தொற்றுவியாதியை பரப்பினான் என்பது புரிகிறது. இவனது மனைவிதான் துர்க்கை. அவளை விபச்சாரியாகவே பார்க்கும் வழமை உள்ளது. அதை குறிக்கவே இன்றும் விபச்சாரி வீட்டில் ஒரு பிடி மண் எடுத்து துர்க்கைக்கு சிலை வடிக்கும் வழமை தொடர்கிறது. அவள் மைசூர் அரசனை குஞ்செறுத்து கொன்றாள் என்பதற்கான ஆதாரமாக ஒரு சிலையின் படத்தை இந்திரன் என்ற நேயர் எனக்கு அனுப்பினார். இதை பாருங்கள். இது ஏதோ ஒரு கீழை தேசத்தில் உள்ள சிலை போல் உள்ள. ஃபினாமினல் டிராவல் வீடியோ சேனல் நடத்தும் பிரவீன் மோகனின் ஃபேஸ்புக் பக்கத்திலிருந்து இந்த படம் பெறப்பட்டதாக சொன்னார் இந்திரன். இவ்விடியத் தொடரின் பகுதி 2இல் பூவராகனின் அடைமொழி வில்சன் இல்லை, அது வின்சென்ட் என்று என்னை திருத்தினார்கள். ஆனால் வில்சன் குறித்த அர்ச்சுனனை வின்சென்ட் என்ற பெயரும் கூட குறிக்கிறது என்பது வியப்பான செய்தி. வின் என்ற சொல் வெல் என்ற சொல்லின் திரிபுதான். வெல், வென், வின். சென்ட் என்ற சொல் கென்ட் என்ற சொல்லின் திரிபுதான். கென்ட், சென்ட். கென்ட் என்ற இந்த சொல்லுக்கு லேண்ட் ஆன் த ஏஜ், அதாவது விளிம்பில் உள்ள நிலம் என்று பொருள். விளிம்பில் உள்ள நிலம் என்றால் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையும் குறிக்குமல்லவா? அங்குதானே 100 கௌரவர்களாகிய குறவர்கள் இருந்தார்கள். அதனால்தானே சென்டம் என்றால் 100 என்று வந்தது. அவர்களை வென்றவன்தானே அர்ச்சுனன். அதன்படி 100 பேரை வென்றவன் என்ற பொருளில் வின்சென்ட் என்பதும் அர்ச்சுனன்தான். ஒரு இனிய செய்தியை கேளுங்கள். ஒரு ஏக்கரில் 100ல் 1 பகுதி தானே சென்ட் என்பது. ஏக்கர் என்ற சொல் எப்படி வந்தது? அந்த 100 குறவர்களும் எக்கர் என்ற மலைவாசிகள் தானே. ஆக எக்கரிலிருந்துதான் ஏக்கர் வந்தது. மகாபாரதம் நூற்றுக்கணக்கான ஆங்கில சொற்களை வழங்கியுள்ளது. இப்போது கென்ட் என்ற சொல் எப்படி விளிம்பில் உள்ள நிலம் என்ற பொருள் பெற்றது என்று பார்ப்போம். தீபகற்பமான தென்னிந்தியாவை, மீண்டும் சொல்கிறேன், தீபகற்பமான தென்னிந்தியாவை குறித்து அதன் வழி கர்ப்பப்பையை குறிக்கும் குண்டி என்ற சொல்லில் இருந்துதான் குந்தி என்ற பெயரை கொடுத்தான் யூதன். ஆக பாண்டவர்களின் தாயாகிய குந்தியும் பாண்டவர்களின் மனைவியாகிய திரௌபதியும் நிலத்தை குறித்த பெயர்கள்தான். இவ்வாறாகத்தான் குண்டி, குண்ட், கென்ட், சென்ட் என்ற சொற்கள் வந்தன. ஆக வில்சன், வின்சென்ட் ஆகிய 2 பெயர்களும் அர்ச்சுனனையே குறிக்கின்றன. ராமாயணம், மகாபாரதம், களப்பிரர் போர் ஆகியவற்றை விட்டால் உலகில் ஆதி வரலாறு ஏது? இந்த விடியத் தொடரின் பகுதி 2இல் ராமன், பலராமன் பற்றி பேசினேன். பலராமன் என்பது மோசஸ் தான் என்று ஏற்கனவே நிறுவிவிட்டேன் அல்லவா? இந்த படத்தில் பலராம அவதாரமாக வருபவர் பல்ராம் நாயுடு என்ற ரா அதிகாரி. இங்கு 2 செய்திகளை கவனிக்க வேண்டும். நாயர், கவுடா, ரெட்டி, செட்டி போன்று பல சாதிகள் உள்ளபோது ஏன் நாயுடு சாதியை கமல் மோசஸோடு இணைக்கிறார்? இது எதேச்சையாக நிகழ்ந்ததா, இல்லை வேறேதாவது காரணம் உள்ளதா? மேலும் இந்த பாத்திரம் ஏன் ரா அதிகாரியாக வருகிறது? இது அனைவரும் அறிந்த சிபிஐ அதிகாரியாக வந்திருந்தால் கமலஹாசனோடு நாம் சண்டைக்கு போயிருப்போமா என்ன? பிறகெதற்கு பல்ராம் நாயுடு ரா அதிகாரியாக வருகிறார்? இதற்கு ஆழமான காரணங்கள் உண்டு. சிஐஏ, FBI, MI, ISI என்று உளவு அமைப்புகளுக்கு உலகெங்கும் இன்டெலிஜென்ஸ் என்றுதானே ஆங்கிலத்தில் பெயரிடுவார்கள். ஆனால் இந்தியாவின் உளவு அமைப்புக்கு ஏன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், அதாவது ரா என்ற மிகவும் செயற்கையான பெயர் சூட்டப்பட்டது? இதை பற்றி மகாபாரத ஆய்வின் போதே பேசியிருக்கிறோம் என்பதை பழைய நேயர்கள் நினைவு கூறலாம். அதையேதான் இப்போது புதிய புரிதலோடு மீண்டும் சொல்லப் போகிறேன். பல்ராம் அவதாரம் உண்மையில் மோசஸை குறிக்கிறது என்றேன் அல்லவா? மோசஸ் எகிப்தின் அரசன், அதாவது ஃபேரோ அல்லவா? அவன்தான் மேசன் என்ற உலகின் முதல் இரகசிய அமைப்பை தோற்றுவித்தான் என்றோமல்லவா? ரா என்ற எகிப்தின் சூரிய கடவுள் 5ஆம் பரம்பரையிலேயே அறியப்பட்டிருந்தாலும் 18ஆம் பரம்பரையின் எகிப்து அரசனாகிய முதலாம் மோசஸுக்கு பிறகு இது மோசஸை குறிக்கும்படி மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லவா? இந்தியாவில் யூதர்கள் அனைவரும் கடவுளானது போல
யூதர்கள் தங்களை சூரிய வம்சம் என்றுதானே சொல்லிக் கொள்கின்றனர். ரா என்பது உண்மையில் சூரிய கடவுளாக அறியப்படும் சிவன் தானே. அதேபோல சிவனின் ஞானக்கண்ணை குறித்த பழைய ஐ ஆஃப் ரா என்பது உலகின் முதல் ரகசிய அமைப்பை தோற்றுவித்த முதலாம் மோசஸுக்கு பிறகு வேவு பார்க்கும் இல்லுமினாட்டி கண்ணாக ஆக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? அதாவது எகிப்திய பிற்கால புராணப்படி ரா என்ற சூரிய கடவுள் ஐ ஆஃப் ரா என்ற பெண் தெய்வத்தை கொண்டு எகிப்தில் இரத்தக்களரி உண்டு பண்ணியதல்லவா? நம்மூரிலும் சிவனையும் காளியையும் கொண்டு இப்படிப்பட்ட கதையை பிராமணன் கட்டினான் அல்லவா? ஆக மோசஸ் தான் பிற்காலத்திய ரா என்பதில் சற்றும் ஐயமில்லை. அதே எகிப்திலிருந்து அதற்கருகிலிருந்த மாருத்தானியாவின் மூர்களை உடன் கொண்டு வந்து மௌரிய பேரரசை கட்டினான் அல்லவா சாணக்கியன் எனும் யூதன். யூதனின் அடையாளம் சிங்கம் அல்லவா? அதனால்தானே மௌரியர்களின் அரசு சின்னமாக சிங்கம் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை இந்தியாவை நிழலாட்சி செய்யும் சாணக்கியர்களால் தானே அந்த மௌரிய பேரரசின் சின்னமே இந்தியாவின் அரசு சின்னமாகவும் தொடர்கிறது. எகிப்துக்கும் இந்தியாவிற்கும் உள்ள இந்த ஆதி தொடர்பை புரிந்து கொண்டால்தான் இந்தியாவின் உளவுத்துறைக்கு ரா என்ற ஓசையில் ரா என்ற உளவு அமைப்பை நவீன சாணக்கியர்கள் ஏற்படுத்தியதின் நோக்கம் புரியும். பலர் என்னிடம் முன்பு ஒரு கேள்வியை வைத்தனர். மௌரிய பேரரசின் காலத்தில் 9 பேரை கொண்ட சீக்ரெட் சொசைட்டி செயல்பட்டதாமே என்பதுதான் அந்த கேள்வி. இப்போது உங்களுக்கே அதற்கான விடை தெரிந்துவிட்டதல்லவா? ரா என்பது இந்தியாவின் உளவுத்துறை என்பதை விட யூதர்களின் இரகசிய அமைப்பு என்ற வகையில்தான் இயங்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. ரா என்ற சொல்லை மாற்றி போட்டால் வார் என்று வருகிறதல்லவா? உலகில் அனைத்து சண்டைகளுக்கும் காரணமானவர்கள் யூதர்கள்தானே. சாணக்கியன் ஈழத்தை அழிக்கும் அஜெண்டாவோடு இந்தியா வந்த பன்றியல்லவா? ஈழத்தை அழித்ததில் ரா அமைப்புக்கு இருந்த பங்கின் ஆழம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா? அடுத்ததாக ஈழத்தை அழித்ததில் தெலுங்கருக்கும் குறிப்பாக நாயுடுகளுக்கும் பங்கு உண்டு என்பதை அறிவோமல்லவா? இந்த செய்தியின்படி மோசஸை குறித்த பல்ராம் அவதாரத்தை கமலஹாசன் நாயுடுவாக காண்பித்ததில் சூட்சமம் இருக்கலாமல்லவா? ஆச்சரியமான ஒரு புதிய செய்திக்கு தயாராகுங்கள். மேற்சொன்னதின்படி நாயுடுக்களுக்கும் மோசஸுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்புள்ளதல்லவா? சாணக்கியன் மாருத்தானியா மூர்களை அழைத்து வந்து மௌரிய பேரரசை கட்டினான் என்ற செய்தியோடு நாயுடுக்களை இணைத்து பார்க்க முடியுமா? நாயுடுக்களை வடுகர் என்றுதானே அழைக்கின்றோம். அதன் பொருள் வடநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்பதுதானே. சாணக்கியன் என்பவன் வராக அவதாரம் என்பதும் அவனே மௌரிய பேரரசை உண்டாக்கினான் என்பதும் விஜயநகர பேரரசை உருவாக்கிய வித்யாரண்யன் என்ற உடுப்பி யூதன் சாணக்கியனை குறித்த வராகத்தின் பெயராலேயே விஜயநகர பேரரசை உருவாக்கினான் என்பதிலிருந்தும் விஜயநகர பேரரசோடு தொடர்புடைய நாயுடுக்கள் மௌரியர்கள்தான் என்பது ஆணித்தரமாக நிறுவப்படுகிறது. இதற்கு மேலும் ஆதாரம் உள்ளது. அதை வேறு விழியத்தில் அலசுவோம். ஆக மாருத்தானியாவில் நாய்களை விட்டு வேட்டையாடி பிழைத்த மூர்கள்தான் சாணக்கியன் என்ற எகிப்திய யூதனால் வட இந்தியா கொண்டு வரப்பட்டு அந்த மூர்கள் மௌரியர்களாகி இன்று நாயுடுக்களாக தமிழரை வேட்டையாட பணிக்கப்பட்டுள்ளனர். நாயுடுகளுக்கும் யூதர்களுக்கும் உள்ள நீண்டகால தொடர்பை புரிந்து கொள்ள நான் சொல்லப்போகும் செய்தியை கேளுங்கள். அமெரிக்காவில் வாழும் ஒவ்வொரு இந்திய இனங்களின் மக்கட்தொகையை காட்டிலும் தெலுங்கர்கள்தான் அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த யதார்த்தத்தோடு ஒரு பெரிய சதிக்கு தொடர்புள்ளது. இதை பற்றி வேறொரு சமயம் விரிவாக பார்ப்போம். நீக்ரோ அடிமை வணிகத்திலும் மூர்கள் யூதர்களுக்கு உதவினார்கள் என்பதையும் சேர்த்து பார்த்தால் காலங்காலமாக நாயுடுக்களின் யூத அடிமை விசுவாசம் நன்றாக புரியும். திராவிடர் கழகம் உருவாவதில் வெள்ளை யூதர்களின் பங்கு இப்போது உங்களுக்கு புரிகிறதா? திராவிடர் கழகம் ஏன் சாதியை ஒழிக்க பாடுபட்டது, பெண்ணுரிமை என்ற போர்வையில் ஏன் ஒழுங்கீனத்தை பரப்பியது என்பது இப்போது புரிகிறதா? இவையெல்லாம் இல்லுமினாட்டி அஜெண்டாவல்லவா? மூர்களாகிய நாயுடுகளுக்கும் எகிப்து யூதர்களுக்கும் உள்ள தொடர்பால்தான் பல்ராம் அவதாரம் நாயுடுவாக சித்தரிக்கப்பட்டது என்பதற்கு கூடுதல் ஆதாரமும் உள்ளது. தசாவதாரம் படத்தின் தெலுங்கு வெளியீட்டில் பல்ராம் அவதாரத்தை பல்ராம் நாடார் என்று கமலஹாசன் அழைத்தார். அப்படியானால் நாயுடுக்கள் போலவே பல்ராம் அவதாரமான மோசஸுக்கும் நாடாருக்கும் தொடர்பு இருக்க வேண்டுமல்லவா? அந்த தொடர்பு என்ன? பிரமிடு கட்டிய ஆதி எகிப்து மக்கள் நாடார்கள்தான் என்று ஐயத்திற்கிடமில்லாமல் ஏற்கனவே நிறுவிவிட்டேன் அல்லவா? நாடார்களாகிய அந்த மண்ணின் மக்கள் மீது 10 பிளேகுகளை ஏவினான் அல்லவா வந்தேரி மோசஸ்?
அழிச்சாட்டியங்கள் செய்த அந்த மோசஸின் மக்களாகிய யூதர்களை எகிப்திலிருந்து விரட்டியடித்தவர்கள் நாடார்கள்தானே. அதாவது யூதர்களின் பாசோவருக்கு காரணமானவர்கள் எகிப்து நாடார்கள்தானே. அதனால்தானே நம்பூதிரி யூதன் அன்று நாடார்களையும் ஈழவர்களையும் பார்த்தாலே தீட்டு என்று வஞ்சம் தீர்த்து அவர்களுக்கு பூலோக வாழ்வையே நரகமாக்கினான். ஆனால் ஐயோ பாவம், இன்று காலத்தின் கோலமாக தமிழக நாடார் மேட்டுக்குடிகள் யூதனுக்கு சொம்பு தூக்கிகளாக பரிணமித்துள்ளனர். இல்லையென்றால் நாடார்களால் பெருவணிகம் செய்ய முடியாதல்லவா? இதற்கொரு முன்வரலாறும் உண்டு. அதை பிறகு வேறொரு சமயம் பார்ப்போம். ஆக யூதன் எப்படியெல்லாம் நம்மை ஆட்டி வைக்கிறான் பாருங்கள். அதனால்தான் இன்று தமிழகத்தின் தற்கால நிலைமைகளை எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய தேவை உள்ளது. விவரமறிந்தவர்கள் நான் சொல்வதின் உட்பொருளை புரிந்து கொள்வார்கள். கடந்து வந்த பாதை பற்றிய ஞானம்தான் எதிர்காலத்திற்கு சரியான பாதை வகுக்கும் திறன் கொண்டதாக இருக்கும். கடந்து வந்த பாதை அறியாதவர்கள் திக்கற்று தெரிவார்கள், மீண்டும் சிக்கித் தவிப்பார்கள். பல்ராம் நாயுடு பாத்திரத்தின் மூலம் தெலுங்கர்களையும் நன்றாக கேலி செய்திருப்பார் சகுனி மாமா. தனது விசுவாசிகளை மட்டம் தட்டி மகிழ்வதில் யூதனுக்கு நிகர் யூதனேதான். அதாவது பல்ராம் நாயுடுவை ஒரு காமெடி பீஸாக காட்டியிருப்பார். ஆனால் யூதன் நம்மை சிரிக்க வைக்கிறான் என்றால் அதற்கு பிறகு நாம் அழப்போகிறோம் என்று பொருள். அதிகாரியாகிய பல்ராம் நாயுடு நமக்கு சிரிப்பு மூட்டாமல் தொடக்கத்திலேயே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் வைரஸ் வயலை அப்போதே கைப்பற்றி ஆபத்தை தடுத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் அப்படி தடுக்கக்கூடாது என்பதால்தான் அந்த பாத்திரம் காமெடி பீஸாக்கப்பட்டது. அதாவது அன்று 10 பிளேகுகளை ஏவிய மோசஸ் எப்போதுமே வைரஸ் பரப்புபவனாகத்தானே வர வேண்டும். அவனால் எப்படி வைரஸ் பரவலை தடுக்க இயலும்? அந்த கேரக்டர் அதன் வேலையைத்தானே செய்ய வேண்டும். அதற்காகவேதான் மோசஸை குறித்த பல்ராம் நாயுடு காமெடி பீஸாக்கப்பட்டார். தேவைப்படுமானால் யூதர்கள் தங்களையே கூட இழிவுபடுத்திக் கொள்வார்கள். அடுத்ததாக கூர்ம அவதாரத்தை பார்ப்போம். கூர்ம அவதாரமாக வருபவர் பஞ்சாபின் பாடகராக அவதார் சிங். ஒரு அவதாரத்திலேயே பல யூத வரலாற்று நாயகர்கள் பங்கேற்பார்கள் அல்லவா? அந்த வகையில் நாராயணனாகிய ராமனையும் கூர்ம அவதாரமாக கருதலாம் அல்லவா? இது ராமனை குறிப்பதால் அகலிகைக்கு மோட்சம் கொடுத்த ராமன் இசைக்கலைஞனாக இருப்பது இயல்புதானே. அகலிகை என்பது உறைந்து போன இசை என்ற சிம்பாலிசம் என்று ஏற்கனவே நிறுவினேன் அல்லவா? ராமனாகிய அவதார் சிங்கின் மனைவி ரஞ்சிதா. ராம் சீதா என்ற பெயர்தான் ரஞ்சிதா என்று மருவோம். ராம் சீதா, ராஞ்சிதா, ரஞ்சிதா. இதன்படியும் இது ராமனை குறித்த கூர்மம்தான் என்பது புலனாகிறதா? படத்தில் இவர் கழுத்தில் குண்டடிப்பட்டது இந்திரனின் அம்பால் கழுத்தில் தாக்கப்பட்டுத்தான் ராமன் இறந்தான் என்பதை குறிக்கிறது. கூர்ம அவதாரத்தை கமலஹாசன் ஏன் ஒரு பஞ்சாபியாக காண்பிக்கிறார்? கசார் பகுதியைச் சேர்ந்த ராமன் முதலில் தரை வழியாக சிந்து சமவெளி வந்து அங்குள்ள வணிகரோடுதான் கடல் வழியாக தென்னகம் வருகிறான். அதனால்தான் இந்த கூர்ம அவதாரம் பஞ்சாபியாக காண்பிக்கப்படுகிறது. இவர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வந்திறங்கியவுடன் இங்கு ராவணன் இந்திரன் உங்களது நினைவுக்கு வர வேண்டும். ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுக்கும் போது தமிழகத்தை தான் இன்னும் மறக்கவில்லை என்பார். இது என்னை வாழ வைத்த பூமி என்பார். உண்மையில் ராமனை கொன்ற பூமிதானே இது. தான் பிரபலமாகிவிட்டதை குறிக்க நான் எவ்வளவு உயரே போனாலும் தமிழ்நாட்டை மறக்க மாட்டேன் என்பார். உயரே என்று சொல்லும்போது வானத்தை காட்டுவார். ஆக இவரது பேச்சு முழுவதுமே சிலேடையாக இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கும். 6 கோடி ஆண்டவர் வாழும் கோயில்தான் தமிழகம் என்பார். அப்படியானால் அனைத்து தமிழரையும் தெய்வமாக்கப் போகிறாரா கமல்? அதற்காகத்தான் தென்னிந்தியாவை இரத்தத்தில் மூழ்கடித்தாரா விஸ்வரூப கமல்? இவர் நம்மை ஆள வந்தால் கூடங்குள அணு உலைகள் 6ம் கட்டி முடிக்கப்படும் என்பதில் ஐயமில்லை. கல்கி அவதாரம் என்பது அமெரிக்க அதிபராக வரும் ஜார்ஜ் புஷ் தான். தாடகை வதம் பற்றி பேசும்போது சிந்து சமவெளி அணையை உடைத்துவிட்டு கைபர் கணவாய் வழியாக வட இந்தியாவில் நுழைந்தவன்தான் கல்கி அவதாரம் என்றேன் அல்லவா? 2004 சுனாமி என்பது ஜார்ஜ் புஷ் ஆட்சி காலத்தில் உண்டாக்கப்பட்டதுதான். சுமத்ரா தீவுக்கருகில் கடலுக்கடியில் அணுகுண்டு வெடித்து சுனாமி உண்டாக்கியவன் ஜார்ஜ் புஷ் தான். அணை உடைந்து வெள்ளம் தாக்குவது போலத்தானே சுனாமி வெள்ளம் நிலத்தினுள் புகுந்து மக்களின் உயிர்களை பலிவாங்கியது.
சுனாமி முடிந்தவுடனேயே, அதாவது ஜார்ஜ் புஷ் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த படம் முடிக்கப்பட்டது என்பதும், இந்த படத்தில் கல்கி அவதாரமாக ஜார்ஜ் புஷ் வருகிறார் என்பதும் சிந்திக்க வேண்டிய செய்தி. இந்த படத்தின் சுனாமி அணுகுண்டால்தான் உண்டானது என்பதை மறைமுகமாக குறிக்கும்படி ஜார்ஜ் புஷ்ஷின் காட்சிகளை வைத்திருப்பார் கமலஹாசன். எவ்வளவு உப்பு வேண்டும் என்பதை குறிக்க டசன் B-50களின் எடையளவா என்று அணுகுண்டு டெலிவரி விமானத்தோடு தொடர்புபடுத்துவார். கிருமியை அழிக்க அணுகுண்டு போட முடியாதா என்று ஜார்ஜ் புஷ் ஒரு அடி முட்டாள் போல பேசுவதாக காண்பிப்பார். அந்த பாத்திரத்தை முட்டாள் போல உளர வைத்தது சுனாமி பற்றிய ரகசிய உண்மைகளை சொல்லத்தான். அதாவது அந்த படத்தில் உப்பு சப்ளை செய்து கிருமியை அழித்தது சுனாமிதானே. அந்த சுனாமி உண்டானது அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷால் தானே. வாமன அவதாரம் என்பது கலிஃபுல்லா பாத்திரம்தான். புராண கதைப்படி வாமன அவதாரம் குட்டையான அவதாரம். ஆனால் இந்த படத்தின்படி வாமன அவதாரம் நெட்டையான அவதாரம். வாமன அவதாரம் என்பது உலகளந்த பெருமாளாகிய விஷ்ணுதானே. அவர் விஸ்வரூபம் எடுத்தால்தானே உலகங்களை அளக்க முடியும். ஆக இந்த பாத்திரத்தை சரியாகவே படைத்திருக்கிறார் சகுனி மாமா. புராணப்படி வாமனனை குட்டையாக காண்பித்து யூதன் ஏன் கதை சொன்னான் என்றால் அது சிறுவனான ஆதிசங்கரனை குறிப்பதற்காகத்தான். சரி, இந்த அவதாரத்தை கமலஹாசன் ஏன் ஒரு இஸ்லாமியராக காண்பித்தார்? ஆதிசங்கரன் பிறந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலைதானே. அதே மலைத்தொடரில் இருந்த குரவர்கள் மகாபாரத போரில் தோற்று அரேபிய பாலைவனத்தில் குடியேறியதை அடுத்து கால ஓட்டத்தில் இன்று இஸ்லாமியராக உள்ளனர் அல்லவா? அந்த வரலாற்றை மறைமுகமாக குறிக்கத்தான் இந்த பாத்திரம் முஸ்லீமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதோடு விஷ்ணு உண்மையில் இந்து கடவுள் அல்ல, அவர் ஆசீவக கடவுள் என்பதை குறிக்கத்தான் வாமன அவதாரத்தை முஸ்லீமாக்கியுள்ளார் கமல். ஆசீவகத்தின் பாலைவன வடிவம்தானே இஸ்லாம். அடே எப்பா சகுனி மாமா, நீங்கள் எல்லாம் அறிந்த கடவுள்தானே. 33 கோடி தேவர்களில் முக்கியமான தேவர் நீங்கள்தானே. சகுனியை குறித்த நரசிம்ம அவதாரம் என்பது ஷிங்கன் நரகசி என்ற ஒரு ஜப்பானியராக வருகிறது. இவர் தனது தங்கையை கொன்றவனை பழிவாங்க வருவார். துர்க்கையை சகுனியின் தங்கையாக கொண்டால் உண்மையில் அவள் சாக காரணமானவன் பரசுராமன் அல்லவா? படத்தில் நரசிம்மன் ஏன் ஒரு ஜப்பானியராக வருகிறார்? ஒருவேளை கொரியாவுக்கும் தென் தமிழகத்திற்கும் செம்பவளம் என்ற பெண் மூலம் உறவு உள்ளது போல ஜப்பானியருக்கும் தென் தமிழகத்திற்கும் ஏதோ உறவு இருந்திருக்க வேண்டும். அல்லது கொரியர்களே ஜப்பானுக்கும் குடியேறியிருக்கலாம் அல்லவா? அல்லது தென் தமிழகத்திலிருந்து நேராக சென்றும் ஜப்பானில் குடியேறியிருக்கலாம் அல்லவா? இவை ஆய்வுக்குரிய செய்திகள். காரணமில்லாமல் ஜப்பானியரை தென் தமிழகத்தோடு தொடர்புபடுத்தி இருக்க மாட்டார் கமல். நமது வரலாற்றை அழித்த கமலஹாசன்களுக்குத்தானே நமது உண்மை வரலாறு தெரியும்.